தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தலைவா. ஓஹோ. இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வீடியோவை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசி இருக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஒரு வாரத்துக்கு இல்ல, எலெக்ஷன் வர்றது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அப்பேற்பட்ட ஒரு வீடியோ தான். ஆமா, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லிடுவாரு. ஒரு சித்தர் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தான் ஒரு விடயத்தை சொன்னாரு. அந்த விடயத்தை நம்ம டீகோடிங் பண்ண தவறி விட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ஓஹோ. ஆமா, அதுக்காக தான் இந்த காணொளி. அதாவது அரசியல் களத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. அனைவரும் விவாதம் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஒரு விடயத்தை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. அவங்க விழிப்பா இல்லைன்றது திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆமா. சோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தலைவா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மதுரை மாவட்டத்தில் இந்த சங்கி கூட்டங்கள் என்ன பண்ணாங்க, முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டாங்க. ஆமா, பிரம்மாண்டமான போட்டாங்க. அந்த மாநாட்டை மறைமுகமா யார் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார்கள் அப்படின்றலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சரியா? சரி. ஸோ அந்த மாதிரி மாநாடு நடந்துச்சுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த மாநாட்டில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. மதுரை மாவட்டத்தில் இந்த முருகனுக்கு மாநாடு ஏன் நடத்துறாங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்குகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ முக்குளத்தூர் வாக்குகளை மையப்படுத்தி தான் இவங்க என்ன பண்றாங்க, மதுரை மாவட்டத்தில் இந்த முருக பக்தர்கள் மாநாடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக என்ன பண்ணாருன்னா அண்ணன் திருமாவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் அதோட நிப்பாட்டிடுறாரு. முக்குளத்தூர் ஓட்டுகளை மையப்படுத்தி தான் அவங்க மாநாடு போடுறான்னு அதோட நிப்பாட்டிடுறாரு. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி முக்குளத்தூர் வாக்குகளை இவங்க பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் பண்ணிட்டாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் உண்மை தானே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு முக்குளத்தூர் சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்குமே இன்னைக்கு பிஜேபி போயிருச்சு, கபலீகரம் பண்ணிவிட்டாங்க. டோட்டலா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தில் வாக்குகள் விழுவது என்பது கடினமான ஒரு விஷயம், கடினமாக மாறிவிட்டது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சி காலத்துல டோட்டலா முக்குளத்தூர் அங்க போய் நின்றாங்க. ஆமா, என்ன அது காரணம் என்னன்னா, அம்மையார் சசிகலா தான் காரணம். ஒட்டுமொத்தமா ஒரு ஓட் பேங்கா போய் நின்றுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அந்த கட்சி உடையுது. உடைஞ்சோடனே அது தனித்தனியா கூறுகளா நிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த கூறுகளை யார் தன்மையப்படுத்தினது, இந்த தன்மையப்படுத்தின யாருன்னா பாரதிய ஜனதா. அதனுடைய ஒரு இதுதான் ஆதாரங்கள் தான் இந்த எம்பி எலெக்ஷன்ல, மதுரை மாவட்டத்தில் எம்பி எலெக்ஷன்ல இவங்க சு வெங்கடேசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ரெண்டாவது பிளேஸ், செகண்ட் பிளேஸ் யாரு, பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி. இதுக்கு ஏடிஎம்கேவே பின்னாடி தள்ளிட்டு இவங்க செகண்ட் பிளேஸ் கொண்டாங்க. இதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க ஏடிஎம்கேவே பின்னாடி தள்ளிட்டு இவங்க பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப இதனுடைய அர்த்தங்கள் என்ன? நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா முக்குளத்தூருடைய வாக்குகள் எல்லாமே பிஜேபி கபலீகரம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முருகன் மாநாடையே முன்னிறுத்துறாங்க. சொல்லுங்க, முன்னிறுத்துவது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது முக்குளத்தூர் சமூகம் பெருசா மதிக்கக்கூடியது, பெருசும் போட்டக்கூடிய தலைவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஆனா அவர் சொன்ன கொள்கை ஒண்ணு இருக்கு, அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு எதை யார வேணாலும் உள்ள விடுங்க, இவங்களை மட்டும் உள்ள விடாதீங்க உள்ள சொன்னதை மறந்துட்டாங்க. ஆனா இன்னொன்னு அவர் ஃபாலோ பண்ணார். யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் முருக பக்தர். அவர் படம் இருந்தா முருக படம் இல்லாம இருக்காது. புரியுதுங்களா? அப்ப மிகப்பெரிய ஒரு முருக பக்தர் அவரு. அதனால முருகன்டா அப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட தான் அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி எடுத்தது. இப்ப அதை மையப்படுத்தி தான் என்ன பண்றாங்கன்னா முருகன் மாநாடு நடத்துறாங்க. யாரு? பசுமன். ஆனா அதுல சக்சஸும் பண்ணிட்டாங்க. ஆமா, சக்சஸ் பண்ணிட்டாங்க. வாக்குகளை கைப்பற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சி சக்சஸும் பண்ணிட்டாங்க. ஒரு சக்சஸ். அதான் பிராக்டிகல் ரீதியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல
ஒண்ணும் இல்ல செகண்ட் பேஸ் வந்தது. இப்படியே நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, மேல உழவு, அங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பப்பட்டியா இருக்கட்டும், அந்த இது சேக்கி வெட்டி, அதுக்கடுத்து இங்கிட்டு பட்டூர், ஆலம்பட்டி, இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சென்னகரம்பட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க போனோம்னா பஸ்மன் முத்துராமலிங்க படம் போட்டு அழகா பிஜேபி படம் இருக்காங்க. பிஜேபி கொடியை வந்து நட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பான்மையா வந்து முக்குளத்தோர் சமூகம் பிஜேபிக்கு 90% போயிட்டான். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் கூட தோழர், இல்ல ஒரு தலைவர் திருமாரன்ஜின்னு ஒரு தலைவர், பார்வர்டு பிளாக் கட்சி, அவரு பார்த்தோம்னா பிஜேபி கட்சியோட தலைவர் மாதிரி பேச மாட்டாங்க. பிஜேபி கட்சி இவர் தான் தலைவர் மாதிரி பேசுவார். இப்படி எல்லாம் மாறி கொண்டு போய் மொத்தமா போய் சங்கிட்ட போய் அடகு வச்சிருக்காங்க. நீங்க சொன்னது உண்மைதான் தோழர். அதாவது இப்ப என்னன்னா, ஒட்டுமொத்த முக்குளத்தோர் ஓட்டையுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கபலீகரம் வந்து பண்ணிட்டாங்க. அப்ப முக்குளத்தோர் ஓட்டு ஃபுல்லாமே வந்து பிஜேபிக்கு போகுதே, அப்ப நம்ம அதை எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படின்ற காரணத்துக்காகவே சாதி இருப்புகளை தக்க வைக்கிற வேலையில திராவிட முன்னேற்ற கழகம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால இருந்தாலும் நம்பித்தான் உண்மைதான் தோழர். ஆதாரத்தோட நான் சொல்றேனே, வீடியோ பார்க்க நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, இல்லப்பா அதாவது திமுக வந்து ஒரு பெரியாரியம் பேசுகின்ற கட்சி, அவங்க எப்படி சாதி இருப்பை தக்க வைக்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். இப்ப சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பகுதியில் அங்க என்ன நடக்குதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகார பெருவிழா வந்து நடக்குது. ஆமா, அவங்க வந்து விசிகா வந்து தேர்தல் சின்னத்தை வந்து வாங்கிட்டாங்க இல்லையா, அதுக்கான அங்கீகார பெருவிழா வந்து நடக்குது. இந்த பெருவிழாவுக்கான துண்டறிக்கை இருக்கு இல்லையா, அந்த துண்டறிக்கையில அப்பகுதியினுடைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய பெயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உசிலம்பட்டி பகுதியினுடைய நிர்வாகிகள் இருப்பாங்களா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய பெயர்களும் போட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நடந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியில அந்த விசிகாவுடைய மேடையில முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அமைச்சர் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அவங்க மேடையே ஏறல. அவங்க மேடையை இத்தனைக்கும் துண்டறிக்கை போட்டு அவங்க அழைப்பு கொடுத்திருந்த போதிலும் கூட மேடை ஏறல. அப்ப ஒரு பெரியாரியவாதியாக உள்ளபடியே பெரியாரிய கொள்கையை கடைபிடிக்கின்ற அரசு திமுக அரசாக இருந்தா, அன்னைக்கு அவங்க சாதி இறுக்கங்கள் நிறைந்த அந்த பகுதியில் உசிலம்பட்டி பகுதியில் விசிகாவுடைய அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியில மேடை ஏறி சமத்துவத்தை முழங்கி இருக்க வேண்டும். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? பிஜேபிக்கு ஓட்டு போய் இருக்குது, அதனால் நாம் என்ன பண்ணணும், நம்ம சாதி ஓட்டுகள் தக்க வைக்கணும். அப்போ சாதி இருப்பை தக்க வச்சா மட்டும்தான் நம்ம வாக்குகள் வாங்க முடியுன்ற காரணத்துக்காகவே இவங்க மேடை ஏறல. அதான் இன்னொரு இதாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து அங்கே கலந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கவே, ஏப்பா எங்களுக்கே எதிராக வந்து நீ வந்து நிற்கிறியா, முக்குளத்தூருக்கு எதிராக நிற்கிறியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாயிடக்கூடாதுன்றக்காண்டி அவர் வரல. அப்போ முக்குளத்தூர்னால ஓட்டு போடணும்ல, முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கிட்ட எப்படியா ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற காண்டி என்னாச்சுன்னா, உசிலம்பட்டி கூடுதல் தொகுதியா அமைச்சர் மூர்த்தி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? அவர் ஒரு முக்குளத்தூர். அப்போ வந்து அமைச்சர் பதவியிலேயே உனக்கு வந்து ஜாலியா நல்லா அமைச்சரா இருந்துக்க பாரு, நான் வந்து உங்க காலையில வந்து நியமிச்சிருக்கேன் பாரு, அதனால நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜியை வகுத்து பெரியாரிய கொள்கை பேசுற கட்சி ஸ்ட்ராட்டஜி வகுக்குறாங்க. யாரு சாதி இருப்ப தக்க நினைக்கிறாரோ அவருக்கே இன்னும் கூடுதல் ஒரு தொகுதி நீ ஜெயிக்க வச்சு. அப்ப இதே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தென் மாவட்டம் மட்டும் கிடையாது, மதுரை மாவட்டம் கிடையாது, தமிழ்நாடு முழு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க. அதுக்கு உதாரணமா வந்து இன்னைக்கு என்ன நடக்குது, வட மாவட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து அமைச்சராக தான் இருந்தாரு சிவசங்கர். டக்குன்னு இன்னொரு துறையை தூக்கி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? தூக்கி கொடுத்தாங்க. வன்னியர் ஓட்டை கவர் வன்னியர்களுடைய ஓட்டை கவர் பண்றாங்க இன்னொரு துறை அமைச்சர். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி துறை அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்றக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? ஆல்ரெடி வந்து அங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்கள் நண்பர்கள் வந்து நமக்கு வந்து திமுகவே வேணாம் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. திமுகவே வேணாம்ன்ற ஸ்டாண்ட அவங்க உருவாக்கிட்டாங்க. அது யார் உருவாக்குனா, ராமதாஸ் அவர்கள் உருவாக்குனாரு. நான் போய் கோட்டைக்கு போய் நான் பார்க்கணுமா, நான் வந்து உன்னை சந்திக்கணுமா, என்னைய வந்து வந்து இருக்குது தைலாபுரத்துக்கு வாழ்ந்து வந்து சொல்லாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு இல்லையா. இதுலயே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னடா இப்படி போயிருந்து வன்னியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பிஜேபி போய் அடகு வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சிகிட்ட போய் எவன் போனானோ அந்த கட்சிக்கு சோழி முடிஞ்சு வச்சு. அப்ப வந்து அந்த ஓட்டு எங்க ஓர ஓட்டு வன்னியர் ஓட்டு பிஜேபிக்கு தான் போகும். அப்ப வன்னியர்கள் ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு பெரும்பான்மை 95% பிஜேபிக்கு தான் போகும். 95% வாக்குகள் வந்து வன்னியர்கள் ஓட்டும் சரி முக்குளத்தூர் ஓட்டும் சரி பிஜேபி போகுது அப்படின்னா, அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைப்பது யாரு? திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமா, அண்ணன் திருமாவளவன் தான் அவங்க வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளையும் சரி, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் சரி, இவர்தான் அள்ளி திமுகவுக்கு விழுக வைக்கக்கூடிய மாபெரும் தலைவர். ஆமா, திருமாவளவன் ஒண்ணு, ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆனா இந்த இரண்டு தலைவர்களை விட்டால் திமுகவுடைய நிலை திண்டாட்டம்.
க்ளோஸ். ஆமா ஆமா. இந்த புரிதல் திமுக அரசரை நம்பி புருஷனை கைவிடுறீங்களா டேய், அப்படி வகுத்தறிச்சலா இருக்கியா? இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க, அப்படிலாம் விடலங்க மாதிரி. சரி ரைட். இல்ல சில புரோக்கர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா செல்வப்பெருந்தைகள் மாதிரி, செல்வப்பெருந்தைகள் மாதிரி புரோக்கர்கள் என்ன பண்றாங்க, பாமக வந்தாலும் வரும் 2011 2011 அதான் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. 2011 பாமக விடுதலை ஒண்ணா நின்னுச்சு. அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இழுத்து வச்சு பேசுறாரு, செக் வைக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், நீ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தானே தலைவர், நீ திமுகவுக்கு தலைவரா? திமுகவுக்கு புரோக்கர் வேலை பாக்குறீங்க, நீ ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க. நான் கேட்கல. காங்கிரஸ் கட்சியை தவிர தொண்டர்களே உங்க செல்வப்பெருந்தை மேல கடும் கோபத்துல இருக்காங்க. இது என்னடா லூசு பயலா இருப்பாங்க. ஏங்க இங்க பாருங்க, தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநிலம், அவ்வளவு பெரிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தை அப்படியே தூக்கி செல்வப்பெருந்தைய கையில இந்தப்பா வச்சுக்கப்பா, நீ வந்து கட்சியை வளப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்படின்னா நீ கட்சியை வளர்க்காம திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தூது போய்க்கிருக்கிற. யாரை வீழ்த்துறதுக்கு, யாரை வீழ்த்துற கூட இருக்கட்டும், ஆனா நீ யாரை வீழ்த்துறதுக்கு வேணா வியூ வகுத்துங்க. ஓ வேலை என்ன, ஓ வேலை என்ன? கட்சி தலைவர் நீ போய் கூட்டணிக்கு பேசுறா, அதை விட்டு சும்மா போய் சுண்டக்கா மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து முன்ன நிர்வாகிகள் யாரும் கிடையாதா? பெருமக்கள் இல்லையா? அமைச்சர் இல்லையா? அவங்க தூது போகணும் தானே. ஒரு தலைவர் சொல்றாரு, பாமக இருக்கிற அணியில பிஜேபி இருக்கிற அணியில நான் இருக்க மாட்டேன். ஒரு மகத்தான தலைவர் திரும்ப விளிம்புநிலை மக்களுக்காக உழைக்கிறதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க போய் பேசுறான்டா, வெக்கா மான சூடு சொரணை எதுவுமே சொல்ல போறதே கிடையாது. இதுல வந்து நாங்க வந்து அரசியல் பேசவில்லை, அரசியல் பேசவில்லை, மரியாதை நிமித்தமாக நாங்க சந்தித்தோம். காது எப்ப குத்துருக்காங்க, காது எப்ப குத்துனா வயசுல குத்திராய தலைவா செல்வப்பெருந்தை அவர்களே. நமக்கு மட்டும் கிடையாது தலைவா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்குமே சின்ன வயசுலயே மேக்சிமம் 6 வயசுக்குள்ளேயே வந்து காது குத்திடுவாங்க. உயர்திரு செல்வப்பெருந்தை அவர்களே, உன் பேரு பெருந்தகையா? பாவா அண்ணன் திரும்ப உனக்கு அந்த பேரை நல்ல பேரை வச்சுட்டாரு, ஆனா நார்ம வேலா இருக்க. இப்படி உனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் காது குத்திட்டாங்க. தயவு செய்து அரசியல் விளையாட்டை காட்டாத. ஆமா, சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி முக்குலத்தோர் சமுதாய மக்களுடைய வாக்குகளும் சரி, வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகளும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகாது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் எதுன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர பின்ன கூட்டணி கட்சிகள். ஆமா. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் அவங்களுக்கு விழுகும், விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய வாக்குகள், ஜனநாயக சக்திகள், ஆமா ஜனநாயக சக்திகள் வாக்கு விழுகும், குறிப்பா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விழுகும். இதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். இதை வந்து திமுக வலுப்பெறுவதற்கான முயற்சியை கையில் எடுத்தால் ஆட்சியை பெரியாரியம் பேசணும், பெரியாரியத்தை உண்மையா பேசணும், அம்பேத்கரியம் பேசணும், அம்பேத்கரியத்தை உண்மையா பேசணும். அந்த மாதிரி பேசினா மட்டும்தான் எல்லாத்தையும் அரசியல் படுத்த முடியும். மாறாக வாக்கு அரசியலுக்காக முக்குலத்தூருக்கு எதிராக பட்டியல் சமுதாய மக்கள் நிறுத்துறது, வன்னியர்களுக்கு எதிராக பட்டியல் சமுதாய மக்களை நிறுத்துறது, முத்திரைகளுக்கு எதிராக நிப்பாட்டுறது, உள்ளபடியே அங்க பிரச்சனை நடந்தாலும் யாரு தவறு செஞ்சாலும் அவங்களை நீங்க கண்டிக்காம பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே வழக்கு போடுறது. ஏன்னா இந்த மாதிரி சாதிகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கையில எடுத்தாங்க அப்படின்னா தோல்வியை தான் தழுவ முடியும் 2026. குறிப்பா வந்து எம்பிசி மக்களுடைய வாக்கு திமுகவுக்கு கிடையாது, எழுதி வச்சுக்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமா எம்பிசி வாக்கு தமிழ்நாட்டுடைய எம்பிசி வாக்கு வன்னியரா இருக்கட்டும், முத்திரையா இருக்கட்டும், 100 சாதிக்கு மேல வருன்றீங்கல்ல, இது பூரா பிஜேபிக்கு விழுவும், அதிமுகவுக்கு விழுவும், வேற கட்சிகளுக்கு விழுமே தவிர, ஆனால் திமுகவுக்கு அதுல 1% 2% தான். ஆனால் விளிம்புநிலை மக்கள் ஓட்டு, சிறுபான்மை மக்கள் ஓட்டு 99% விழுகும். இந்த மக்களை கவர் பண்ணுவதற்கு திமுக என்ன அஜெண்டா வச்சிருக்கு? இந்த மக்களுடைய தலைவர் திருமாவளை நீ கரெக்ட் செய்யவில்லை என்றால், திருமாவளை அனுசரிக்க தெரியவில்லை என்றால் திமுக ஆட்சி இழக்கும். எழுதி வச்சுக்கோங்க என்பதை கூறிக்கொண்டு, ஸோ அண்ணன் திருமா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு டீகோடிங் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். ஸோ மக்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். சரி, இன்னமும் தேர்தல் நெருங்க அரசியல் களம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு கூட விடாம பிரிச்சு மேஞ்சிரும் என்று கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி செய் என்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.